கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜனவரி 29, 2025. நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் உபாகமம் 13:2. அந்த அதிகாரம் முழுவதுமே நம்ம தியானிக்கலாம். முக்கியமாக இந்த 2வது வசனத்தை நம்ம தியானிப்போம். நான் அதை வாசிக்கிறேன். நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீராக. உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப வசனம் இந்த உபாகமம் 13:2-3. நிறைய கள்ளத்தீர்க்கதரிசிகள் நம்ம சொல்லலாம்ல. அதாவது அவங்களுடைய நோக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா பணத்தில் தான் இருக்கும். அவங்க எது பேசினாலும் பணத்தை குறித்தே பேசுவாங்க. நமக்கு சொல்லும் போது கூட சொல்லுவாங்க, நீங்கள் பலுகி பெறுவீங்க, கடவுள் உங்களுக்கு இந்த இடத்துல வேலை வைத்திருக்கிறாரு, இல்லை இந்த ஃபாரின் கண்ட்ரியில் வேலை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாரு, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது, இல்லை ஒன்றா நமக்கு ஒரு பணம் இல்லை உலக பிரகாரமான காரியம் செல்வம் நமக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பயம், நமக்கு தெரியாத பயம் இல்லையா, சாத்தான் உங்களை ஆட்கொள்ள போகிறான், உங்களுக்கு ஒரு மரண கட்டுகள் இருக்குது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை ப்ரேயர் பண்ணிவிட்டு அது மூலிமா அவன் அந்த காசை காணிக்கையை நம்ம சம்பாதிக்கலாங்கிற அந்த ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க இல்லையா. இங்கே கடவுள் சொல்கிறார் இல்லையா, அவன் உங்களுக்கு அற்புதம் அடையாளம் சொன்னாலும் அதுவே நடந்தாலும் அவனை நீங்கள் பின்பற்றாதீங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், தேவனை விட்டு வழி விலக போகிறதுக்கு அவன் அதை யூஸ் பண்ணுறான்னு சொல்லியிருக்கான். தேவனை விட்டு வழி விலக போகிறது என்னன்னா, தேவன் நம்மளை சோதிக்கிறாருங்க. நீங்கள் 3வது வசனம் வாசிங்கன்னா, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அந்த தீர்க்கதரிசியை கடவுள் எதுக்கு அனுமதிக்கிறாருன்னா, அவர் சொன்னது எப்படி நடக்குதுன்னா நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு கடவுள் இல்லையா. அதாவது நம்ம முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் தேவனை தேடுறோமா இல்லையான்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே தேவன் தான். தேவன் சொன்னது அப்படியே செஞ்சாருங்க இல்லை. அதாவது அவர் கிட்டத்தட்ட 100 வயசுல கொடுக்கப்பட்ட ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, தேவன் பலி கொடுன்னு சொன்ன உடனே அவர் எதுவுமே கேள்வி கேட்கல. அவர் போகிறாரு, பலி கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுறாரு, பலி கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இல்லை தேவன் அதான் நினைக்கிறார், எனக்கு நீ முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்குறியா. நிறைய பேர் இந்த காலத்தில் மேபி நம்ம மற்ற தேவர்கள் தேட மாட்டோம், ஆனால் நமக்கு ஒரு ஆம்பிஷன்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, நமக்கு ஒரு லட்சியம் வச்சுருப்போம் இல்லை. நம்ம பணத்துக்கு பின்னாடி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சுகம் நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் சுகம் கிடைக்குது இந்த உலகத்தில் அதை நோக்கி நம்ம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிலது எதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குது இல்லையா, இதெல்லாம் இதுக்கு பின்னாடியே நம்ம போக ஆரம்பிச்சோம். கடவுள் சொல்கிறாரு, இதுக்கு நீ முன்னுரிமை கொடுக்காத, நீ பணத்துக்கு முன்னுரிமை கொடுக்காத, உன்னுடைய லட்சியத்துக்கு முன்னுரிமை கொடுக்காத. ஏன்னா நான் உன்னை மீட்டுக்கொண்ட, என்னுடைய ரத்தத்தால் உன்னை மீட்டுக்கொண்ட, நீ எனக்கு சொந்தம். நீ என்ன பண்ணணும், எப்படி ஆபிரகாம் நான் சொன்னதை செஞ்சாரோ நீ அதை செய் மகனேன்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். நிறைய நேரத்தில் அதெல்லாம் விட்டுட்டு, இல்லை கடவுளே எனக்குன்னு ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கும் ஒரு தேவைகள் இருக்குது, நான் அதன் பின்னாடி போகிறேன், நீங்கள் சொல்கிறதுலாம் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நான் பின்வாங்கி போகிறோம். நம்ம ஆத்மா என்ன திங்க் பண்ணுது, தேவனையே திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம நடக்கைகள், நம்மளுடைய உணர்வுகள், நம்ம பேச்சுகள் எல்லாமே தேவனை பிரதிபலிக்குதா, இல்லை நம்ம உலகத்தார் போல இந்த உலகத்தை குறித்தே நம்ம பேசிக்கொண்டு இருக்குமா இல்லையா. நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது என்ன பேசுவாங்க, இந்த உலகத்தில் இருக்கும்போது மேபி வேலை குறித்து பேசலாம், இல்லைனா அவங்க பார்த்து சினிமாக்கள், இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் அடுத்தவங்களை குறித்து குறை சொல்கிறது, இதை மட்டும் தான் பேசுவாங்க. பட் நம்ம தேவனை அறிந்த மக்கள் நம்ம தேவனை பிரதிபலிக்கிறோமா, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய சித்தம் வெளிப்படுதான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். தேவன் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறோம்னா, நம்ம தேவன் நம்ம முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுறோமா, இல்லை அறகுறையா, இல்லை கவடுள்ள நிலையில், இல்லை வெளியே நம்ம தேவனை தேடுற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் போலியான தீர்க்கதரிசி மாதிரி பணத்துக்கு பின்னாடி இருக்குதான்னு சொல்லி தேவன் நம்மளை செக் பண்ணுறோம். எதுக்கு இந்த ஒரு டெஸ்ட்னா, தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்கிறாரு. இந்த உலக பிரகமான ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி அடுத்தடுத்த கிளாஸஸ் போகணும். தேவன் நம்மளை குறிந்து ஒரு பெரிய திட்டம் வைக்கும் போது அவர் செக் பண்ணுறாரு. அதாவது என் பையன் எல்லாத்துக்கும் என்ன சார்ந்திருக்கிறானா, இல்லை அவன் சுயத்தில் சார்ந்திருக்கிறானா,
என் மேல சார்ந்ததால தானே அவனோட திட்டம் அவனால் நிறைவேற்ற முடியும். உலகம் மேல சார்ந்திருந்தா அவனால இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத வந்து நமக்கு உணர்த்துறதுக்காக தான் தேவன் என்ன பண்றாரு, இந்த போலியான அற்புதங்கள் அடையாளங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய அனுமதிக்கிறார். நம்ம தேவனோடு ஒன்று இருக்கும்போது இதெல்லாம் தேவன் சொல்லுவாரா, இதெல்லாம் தேவன் நடப்பிப்பாரா, இல்ல தேவன் இந்த உலக பிரகமான காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாரா, அல்ல ஆவிக்குரிய காரியங்கள் தானே என் தேவன் சொல்லுவார். அந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்றது வந்து நம்ம தேவனோட ஒன்றி உறவாடும் போதுதான் தெரியும். நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்கள் எதுல இருக்கு, நம்மளுடைய நடக்கைகள் என்ன இருக்கு, நம்முடைய பேச்சுக்கள் எதுல இருக்கு, தேவனை குறித்து உள்ளதா, தேவனை மகிமைப்படுத்துற உள்ளதா, தேவனை சார்ந்து இருக்குதான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம தேவனை விட்டு வழி விலகி போயிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல மறுபடியும் வருவோம். என்னிடத்தில் வருகிறவன் ஒருவனையும் நான் தள்ளுவதில்லைன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்காரு. மறுபடியும் கர்த்தரிடத்துல போவோம், அவருடைய சித்தத்தின்படி நடப்போம். நம்ம ஆபிரகாமை போல அந்த ஒபீடியன்ட்டா இருக்கு நமக்கு தேவன் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.